பட்ஜெட்ல டயட். பட்ஜெட்ல மசில் எப்படி பில்ட் பண்றது? இதுக்கு வந்து நெறைய சொல்யூஷன்ஸ் அப்படின்றத சொல்லலாம். இன்னைக்கு நான் என் லைஃப்ல காலேஜ் படிக்கும்போது இத எப்படி ஹேண்டில் பண்ணேன் அப்படின்றத சொல்றேன். இந்த வீடியோவோட கோல் நான் என் லைஃப்ல செஞ்சத வச்சு உங்களால ஐடியா கிரியேட் பண்ண முடிஞ்சுச்சு அப்படின்னா, உங்களோட டயட்ல உங்களால நெறைய சேவ் பண்ண முடியும். எனக்கு ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி அப்படின்றது புரோட்டீன். உங்க எல்லாருக்குமே தெரியும் நான் வந்து ஒரு வெஜிடேரியன் ஃபேமிலிலேருந்து வந்தேன் அப்படின்றதுனால, முட்டைக்கே பயங்கர கஷ்டப்பட்டு பர்மிஷன் வாங்கினேன். காம்படிஷன் டைம்ல செலவு பண்றதுக்கு காசெல்லாம் சேர்த்து வச்சிருப்போம். ஒரு நாளைக்கு 40 எக் ஒயிட், 50 எக் ஒயிட் அப்படின்றதெல்லாம் சாப்பிட முடியும். ஆனா ரெகுலர் பேசிஸ்ல அவ்வளோ புரோட்டீன் அப்படின்றது சாப்பிட முடியாது. வே புரோட்டீன் அப்படின்றது ரெகுலரா வாங்க முடியாது. எப்படி நான் மேனேஜ் செஞ்சேன்? ஒரு மீல்லயும் 25 கிராம் புரோட்டீன் வந்து ஒரு நாளைக்கு 5 வாட்டியாவது சாப்பிடணும் அப்படின்றது என்னோட பிரைமரி கோல். இதை நான் எப்படி மீட் பண்ணேன் அப்படின்னா, ஒரு 10 முட்டை ஒரு நாளைக்கு சாப்பிட்டுருவேன். ஸோ இந்த 10 முட்டை அப்படின்றதுல வந்து 3லேருந்து 4 மஞ்சக்கரு இருக்கும். அன்னைக்கு தேதிக்கு ஒரு முட்டையோட விலை வந்து ₹1.50. டோட்டலா ஒரு 50 கிராம் கிட்டக்க புரோட்டீன் ஒரு நாளைக்கு வந்துடுது. அதை ஒரு 2 மீலா ஸ்ப்ளிட் பண்ணி சாப்பிட்டுருவேன். அடுத்தது ஆவின் பூத்தில் ஸ்கிம்டு மில்க் பவுடர் அப்படின்னு ஒன்று வரும். அது ரெகுலராக ஸ்டாக்கே இருக்காது. நம்ம சொன்னோம் அப்படின்னா தான் வரும். நான் வாங்குற டைமில் ஒரு கிலோ ₹110. இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, ஒரு மாஸ் கெய்னர்ன்றது வந்து அந்த டைமில் நான் வாங்கணும் அப்படின்னா ஒரு கேஜின்றது 700 to 800 rupees ஆகும். மாஸ் கெய்னரில் என்ன இருக்கும்? 25 கிராம் புரோட்டீன், அப்புறமா ஒரு 60 to 70 கிராம்ஸ் ஆஃப் கார்போஹைட்ரேட் இருக்கும். இந்த ஸ்கிம்டு மில்க் பவுடர்ல 100 கிராமுக்கு 35 கிராம் புரோட்டீன் இருக்கும். மீதி வந்து மில்கோட சுகர்ஸ் அண்ட் கார்ப்ஸ் இருக்கும். ஸோ அது இம்மெட்டீரியல். ஆனால் இது ஒரு நாளைக்கு 100 கிராம் நான் சாப்பிட்டேன் அப்படின்னா 35 கிராம் புரோட்டீன் வந்துடுது. ஸோ இதை நான் எப்படி சாப்பிடுவேன் அப்படின்னா, 2 50 கிராமாக ஸ்ப்ளிட் பண்ணிப்பேன். அம்மா கிட்டக்க தயிர் வாங்கி இதை வந்து மிக்ஸ் பண்ணி லைட்டாக வார்ம் பண்ணிவிட்டு அந்த ஒரு ஸ்பூன் தயிரை போட்டுருவேன். ஸோ இதில் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 18 கிராம் வந்து புரோட்டீன் கிடச்சி. இன்னொரு 50 கிராமை நான் என்ன பண்ணுவேன், ஒரு வே புரோட்டீன் வாங்கினேன்னா அதுலேருந்து ஃப்ளேவருக்காக 2 ஸ்பூன், ஸ்கூப் இல்லை 2 ஸ்பூன்னா கிட்டத்தட்ட 10லேருந்து 15 கிராம் வே புரோட்டீனோட இந்த 50 கிராம் வந்து மிக்ஸ் பண்ணிவிடும். மிக்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா என்னோட போஸ்ட் ஒர்க் அவுட் ஷேக் அப்படின்றது ரெடி. ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு, ஒரு 50 ப்ளஸ் ஒரு 35 85 கிராம்ஸ் ஆஃப் புரோட்டீன் அப்படின்றது சாப்பிட்டாச்சு. அடுத்தபடியாக என்ன பண்ணுவேன், வேர்க்கடலை அன்னைக்கு தேதிக்கு ₹5. ஓகேவா, 100 கிராம். இதில் எவ்வளோ புரோட்டீன் இருக்குது? கிட்டத்தட்ட 24லேருந்து 25 கிராம். கம்ப்ளீட் புரோட்டீன் அப்படின்னு சொல்ல முடியாது, பட் ஸ்டில் புரோட்டீன். இப்போது நான் வந்து பட்ஜெட்டில் பண்ணும்போது, காலேஜ் டைமில் பண்ணும்போது நான் வெஜிடேரியன் கிடையாது. ஸோ என்னோட ப்ரையாரிட்டி அப்படின்றது எப்படியாவது டோட்டல் புரோட்டீனையாவது மீட் பண்ணிடணும். ஸோ இந்த 100 கிராம் வேர்க்கடலையை என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஒரு 30-35 கிராமாக வந்து 3 வாட்டியாக பிரித்து வச்சிருவேன். நம்ம காலையில் காலேஜ் போனதுலேருந்து அடுத்து லஞ்ச் பிரேக்குள்ளே இருக்கிற கேப்பில் ஒரு 35 கிராமாக முடிச்சிருவோம். லஞ்ச் பிரேக்லேருந்து ஈவினிங் காலேஜ்லேருந்து கிளம்புறதுக்குள்ளே இன்னொரு 35 கிராம் முடிச்சிடும். மீதி 35 கிராம் அப்படின்றது நைட்டு டின்னரோட சேர்த்து சாப்பிட்ருவேன். அடுத்த ஸ்டெப், லஞ்சுக்கு என்ன எடுத்துப்பேன். ஸோ இப்போ பிரேக்ஃபாஸ்ட் என்ன பண்ணுவேன்னா, ஓட்ஸோட முட்டை சாப்பிட்ருவேன். டின்னர் அப்படின்றதுல கண்டிப்பாக அகைன் முட்டை இருக்க போகுது. இப்போ காலேஜுக்கு முட்டை எடுத்துகிட்டு போக முடியாது. ஸோ அந்த லஞ்சில் என்ன பண்ணுவாங்கன்னா, எங்கள் அம்மா பச்சை பயிரில் தோசை, பைசரட் அப்படின்னு சொல்லுவாங்க. பச்சை பயிறுன்றது இட் இஸ் அ வெரி குட் குவாலிட்டி ஃபைபர், கார்போஹைட்ரேட் அண்ட் கொஞ்சம் புரோட்டீனும் இருக்கு. இப்போ இந்த பச்சை பயிரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெத்தியோனைன் அப்படின்ற ஒரு அமினோ ஆசிட் குறைவா இருக்கு. இந்த அமினோ ஆசிட் எதில் இருக்குது அப்படின்னா, நிறைவா அப்படின்னா ரைஸ், அரிசியில் இருக்குது. ஸோ இந்த பைசரட் அப்படின்றதுல என்ன பண்ணுவாங்கன்னா, எங்கள் அம்மா 3 பங்கு பச்சை பயிருக்கு 1 பங்கு அரிசி போட்டு, அதுக்கப்புறம் எங்கள் அம்மா நிறைய விஷயங்கள்லாம் அதில் போட்டு தோசையாக 3 தோசை வாத்து தருவாங்க. அதில் அது கூட வந்து ஏதாவது ஒரு சட்னி செஞ்சு தருவாங்க. அண்ட் கூட ஒரு 25 கிராம் சோயாபீன்ஸ் வேக வச்சு தருவாங்க. ஸோ இப்போ இந்த மீலில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 கிராம் கிட்டக்க எனக்கு புரோட்டீன் வந்துடும். நம்மளுக்கு 85 கிராம் ஃபஸ்ட்டு 50 கிராம் வந்து முட்டையிலேருந்து வந்துச்சு. அதுக்கப்புறமா 35 கிராம் பால்லேருந்து, ஸோ 85 கிராம், கிட்டத்தட்ட 20 கிராம்லேருந்து 25 கிராம் வந்து நமக்கு வேர்க்கடலையிலேருந்து வந்துச்சு. இது ஒரு 110 கிராம் ஆச்சா. அது கூட லஞ்சில் ஒரு 40 கிராம் அப்படின்னும் போது சாலிடாக 150 கிராம் புரோட்டீன் வந்துருச்சு. பிரேக்ஃபாஸ்ட்டில் ஓட்ஸ் சாப்பிடுவேன். நைட் வந்து அம்மா வெஜிடபிள்ஸ் ஏதாவது நறுக்கி வச்சுருப்பாங்க, இல்லை பொரியல் ஏதாவது செஞ்சு வச்சுருப்பாங்க. பொரியல்னு நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம டயட் அப்படின்னு ஒன்றவே எல்லாம் ப்ரொக்கோலி சாப்பிடணும், ஆஸ்பாரகஸ் சாப்பிடணும், இதை சாப்பிடணும், அதை சாப்பிடணும் அப்படின்னு ஃபாரின் கோச்சஸ் சொல்கிற விஷயங்களை யோசிக்கும். நம்ம ஒரு பட்ஜெட்டில் இருக்கோம் அப்படின்னாலும் சரி, உங்களோட ஓவரால் ஹெல்த் அப்படின்னாலும் சரி, நம்மளோட ஏரியாவில் விளையிற அந்த காய்கறிகளுக்கு ரொம்ப நிறையா இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. ஏன்னா இந்த காய்கறிகள் நம்மளோட இம்யூனிட்டியாக இருக்கட்டும், இல்லை அந்த ஏரியாவில் வரக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருக்கட்டும், அதுக்கு உகந்ததாக இருக்கும். ஓகேவா, நேச்சர் நோஸ் பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம்.
ஸோ எங்கள் அம்மா ஒரு சில நாள் அவரைக்காய் செஞ்சு தருவாங்க, பாகற்காய் செஞ்சு தருவாங்க. இன்ஃபேக்ட் பாகற்காவை பற்றி நிறைய படிக்க இந்த கசப்புத்தன்மை அப்படின்றத தாண்டி இது ஓவராலாக நம்மளோட பிளட் சுகரை ஓரளவுக்கு ஓகேவா, உடனே இதை சாப்பிட்ட உடனே சுகர் சரியாயிடுமா அப்படின்லாம் கேட்காதீங்க. பிளட் சுகரை கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு ஒரு சில குவாலிட்டிஸ் எல்லாமும் இதில் இருக்குது. அப்புறம் எங்கள் அம்மா வந்து என்ன காய்கறி செய்கிறாங்களோ அதில் ஒரு கப் எனக்கு எடுத்து வச்சுருவாங்க. ஸோ அது டின்னரில் சாப்பிடுவேன். இதை தவிர கொஞ்சம் வேல்ட்ரி அந்த மாதிரி ஏதாவது வாங்கி வைப்பாங்க, அதையும் ஸ்லைஸ் பண்ணி சாப்பிட்ருவேன். என்னோடது 3 மேஜர் மீல். இப்போ ஒர்க் அவுட் போகிறதுக்கு முன்னாடி என்ன சாப்பிடுவேன் அப்படின்னா, நிறைய பேர் இதை தப்புன்னு சொல்லலாம். ஆனால் அன்னைக்கு தேதிக்கு என்னோட ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனுக்கு எங்கள் ஜிம்முக்கு கீழே ஒரு டீ கடை இருக்கும். டைகர் பிஸ்கெட் ₹3, டீ ₹5. ஓகேவா, அந்த அண்ணா ஒரு டீயும் ஒரு டைகர் பிஸ்கெட்டும் தருவார். அதுக்கு பே பண்ணிவிட்டு அதை சாப்பிட்டு அதுதான் என்னோட ப்ரீ ஒர்க் அவுட்டாக இருந்துச்சு. போயிட்டு ஒர்க் அவுட் பண்ணுவேன். ஒர்க் அவுட் முடிச்ச உடனே அந்த ஷேக் குடிப்பேன். அண்ட் தென் இந்த கர்டு செஞ்சு வச்சது வந்து என்னோட டின்னரோட வந்து சாலடு, டின்னரு, முட்டை. ஓகேவா, இதுதான் என்னோட பேசிக்காக இருந்துச்சு. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு சில வெஜிடேரியன் சோர்சஸ் அப்படின்றது கொஞ்சம் சீப்பாக கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சன்னாவாக இருக்கட்டும், சோயா பீன்ஸாக இருக்கட்டும், அப்புறமா வேர்க்கடலையாக இருக்கட்டும். ஸோ இது எல்லாமே வந்து புரோட்டீன் அப்படின்றது ஒரு அளவுக்கு இருக்குது. ஆனால் இதில் இருக்கிற அமினோ ஆசிட்ஸ்ன்றது ஒரு இடத்துல பிரிட்ஜ் ஆகாமல் இருக்குது. மல்டிபிள் ஃபுட் ஐட்டம்ஸோட மிக்ஸ் பண்ணும்போது ஓரளவுக்கு நம்மளோட புரோட்டீன் அப்படின்றது பேலன்ஸ் ஆகும். ஸோ நீங்கள் ஒரு பட்ஜெட்டில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு புரோட்டீன் எந்தெந்த சோர்ஸ்லேருந்து வருது அப்படின்றத பாருங்கள். முட்டை அப்படின்றது இன்றைக்கி என்னதான் அது ₹6 விற்றாலும் ஒரு சில இடத்துல ₹7-8 கூட விற்குது. அது காஸ்ட் எஃபெக்டிவ் ஃபார் புரோட்டீன் இன்னைக்கு தேதிக்கும். இதை ஃபஸ்ட்டு உங்கள் டயட்டில் சேர்த்துருங்க. ஸ்கிம்டு மில்க் கிடைக்குதான்னு பாருங்கள், இல்லை பன்னீர், இல்லைன்னா டோஃபு வந்து நிறைய பேருக்கு அந்தளவுக்கு டேஸ்ட் பிடிக்காததுனால ஒரு 4-5 நாள் சாப்பிட்ட உடனே போர் அடிச்சிடும். ஆனால் காலேஜ் டைமில் ஆர் உங்களுக்கு ஒரு பட்ஜெட் இருக்கும்போது இது உங்களுக்கு ஒரு நல்ல சீப்பாக ஒரு இடத்துல கிடச்சிச்சின்னா தாராளமாக வாங்க. ஆனால் இதில் நம்ம இந்த டோஃபு சோயான்னு பேசும்போது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சோயா சாப்ஸ் அப்படின்றது வாங்குவாங்க. இந்த சோயா சாப்பில் பிரச்சனை என்ன அப்படின்னா சோயாவை தவிர பல விஷயங்களை அதில் மிக்ஸ் பண்ணுவாங்க. ஓகேவா, இது நல்லதில்லை. சோயா சாப்பிட்டா ஈஸ்ட்ரோஜன் ஜாஸ்தி ஆயிருமா மாஸ்டர் அப்படின்வாங்க. இப்போ ஒரு கான்டெஸ்ட் ப்ரெப்பில் இருக்கிறவங்களுக்கு நான் சோயா கொடுக்க மாட்டேன். ஏன்னா அவங்களுக்கு அந்த ஒரு கண்டிஷன் அப்படின்றது வராது. பட் ஸ்டில் இட் இஸ் அ வெரி குட் ப்ரோட்டீன். அளவாக சாப்பிட்ற வரைக்கும் இதனால் வந்து எந்த விதமான ஹார்மோனல் சைடு எஃபெக்ட்ஸும் உங்களுக்கு பெருசாக வந்துடாது. 25லேருந்து 50 கிராம் சாப்பிடும்போது ஈஸியாக 20 கிராம் ப்ரோட்டீன் உங்களுக்கு வந்துடுது. ஸோ அதை தாராளமாக இன்க்ளூட் பண்ணுங்கள். பட்ஜெட்டில் இருக்கீங்க அப்படின்னா இந்த ஐடியாஸை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், இதை அப்ளை பண்ணுங்கள். சரி மாஸ்டர், நான் ஒரு ஹாஸ்டலில் இருக்கேன், அங்கே கொடுக்குற மீல்ஸோட சர்வை பண்ணோம் அப்படின்னாலும் ஒரு எக் பாய்லரை மட்டும் வாங்கி வச்சிட்டிங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னரில் உங்களால் திரும்ப எக்ஸு சாப்பிட முடியும். அதே மாதிரி கொஞ்சம் மில்க் பவுடரோ இல்லை ஒரு சப்ளிமெண்ட் முடிஞ்சால் வாங்கி வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு ஷேக். ஸோ 3 மீலில் நல்ல ப்ரோட்டீன் சாப்பிட்ற முடியும். என்ன பண்ணணும் அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட்னால் இந்த முட்டையை சாப்பிட்டுட்டு உங்கள் மெஸ்ஸுக்கு போனீங்க அப்படின்னா எக்கச்சக்கமாக இட்லி தோசையை வந்து பாத்தி கட்டி அடிக்காமல் அளவாக மட்டும் சாப்பிடுவீங்க. இதை தவிர நீங்கள் ஃபாலோ பண்ணுற ஸ்பெஷல் ஐடியாஸ் ஃபார் பட்ஜெட் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ இந்த வீடியோவை பார்க்குறவங்களுக்கு உங்கள் சைட்லேருந்து ஒரு டிப்பு வந்துச்சுன்னாலும் பெனிஃபிஷியல் தான். ஏன்னா நம்ம ஃபிட்னஸ் அப்படின்றது ஒரு குடும்பமாக எல்லாரும் ஒருத்தர் ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னா நம்ம சமுதாயமே ரொம்ப ஃபிட் ஆகிடும். Until my next video, this is your Bigly, over and out.